ஏன்னா எடப்பாடிக்கு விஜய்க்கு என்ன வித்தியாசம்னா, எடப்பாடியை பார்க்க கூடுகிற கூட்டம் கிட்டத்தட்ட அரசியல்லே உழன்ற கூட்டம். சுய கட்டுப்பாடு இருக்கு. அவங்களும் தமிழ்நாட்டு மக்கள் தான். என்ன செய்ய, மரத்து மேல தாவ மாட்டான், லைட் போஸ்ட் எல்லாம் ஏற மாட்டான். அதுக்கு நேர்மாறா விஜய்க்கு ரசிகர்கள் இன்னைக்கும் தொண்டர்களாக மாறாத ரசிகர்கள் இருக்கிற போது விஜய்க்கு தான் பொறுப்பு அதிகம். ஆனால் அந்த கூட்டம் பொதுவான வார்த்தையை வச்சு பார்த்தா எடப்பாடி ஆனாலும் சரி, விஜய் ஆனாலும் சரி, இந்த 2 பேர் தான் இன்னைக்கு பஸ்ல வந்துட்டு இருக்கிறாங்க. 2 பேரை சொல்றேன். சீமான் ஒரு கார்ல அப்படி வந்துட்டு போனா நம்ம அதை பத்தி பேசல. அவர் ஒரு இதுக்கு போறாரு, மீட்டிங் போறாரு, எதையோ பேசுறாரு, பாக்குறாரு, போறாங்க. இந்த 2 பேர் தான் சாலையில நின்றுகிட்டு பிரச்சாரம் பண்றாங்க. இல்ல அரசையே குற்றம் சொல்றாங்க, ஆம்புலன்ஸை அடிச்சு நொறுக்குங்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், ஊருக்குள்ள இனிமேல் இந்த பஸ்ஸை விடாதீங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மைதானத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு மைதானத்துல கூட்டத்தை நிரப்பட்டோம். தண்ணி போய் ஒரு ஆளுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிச்சிருக்கிறார். சரியா? காயம்பட்டவங்களுக்கு 2 லட்சம், கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் கிட்ட செலவு பண்றாரு. காசு விஷயம் இல்ல. அந்த 8 கோடி வெறும் 8 லட்சத்துக்கு சின்டெக்ஸ் டேங்க் இருக்குல்ல, 1000 லிட்டர் 2000 லிட்டர் தண்ணி அந்த இடங்கள்ல சுத்தி வச்சிருந்தா அந்த டீஹைட்ரேட் தண்ணிக்காகவும் ஒரு நெருக்கடி வந்திருக்கு. இப்ப விஜய் தூக்கி பாட்டில போடுறாரு, அவமானம்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் தன் தேவைக்காக, தன்னுடன் வந்தவர்கள் தேவைக்காக வச்சிருந்த தண்ணி பாட்டில கொடுக்குறாங்க. ஒருத்தர் மயங்கி விழுறான், பாக்குறாரு, தண்ணி கொடுங்கிறாங்க, தூக்கி போடுறாரு. இந்த தண்ணியவே அந்த ஓரமா 2 பக்கமும் சுற்றி அந்த இடங்கள்ல 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு 100 மீட்டருக்கு 200 மீட்டருக்கு 2 டேங்க வச்சிருந்தா தண்ணிக்காக ஒரு நெருக்கடி நடந்திருக்காது.